தமிழகத்தில் வாக்களித்த மக்களை ஏமாளிகளாக நினைத்து திமுக அரசு சொத்து வரி, வீட்டு வரி, பால் கட்டணம், மின் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணங்களை உயர்த்தி பொதுமக்களை வேதனைக்கு உள்ளாக்கி வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் எளந்தக்குடியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, தமிழக விவசாயிகளுக்கு தர வேண்டிய தண்ணீர் பற்றாக்குறை கால பங்கீட்டின்படி கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும். தமிழக அரசு கூட்டணி மற்றும் அரசியல் பார்க்காமல் கர்நாடகாவிடம் நமக்கு உரிய பங்கை கேட்டு பெற வேண்டும். தமிழக மீனவர்கள் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபடும் இலங்கை மீது மத்திய வெளியுறவுத்துறை கடுமையான போக்கை கையாண்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் கட்டுமான பொருட்களான சிமெண்ட் உள்ளிட்டவை விலை உயர்ந்து உள்ளது. மணல் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மணல் குவாரிகளில் நடைபெற்ற ஊழல்தான் முக்கிய காரணம். இதற்கு தமிழக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒருபுறம் மதுக்கடை, மறுபுறம் போதைப் பொருட்கள் புழக்கம் காரணமாக சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. கொலை, கொள்ளை உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை காவல்துறை மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தும் அரசாக உள்ளது. திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் தமிழகத்தில் சுமை தாங்கியாக செயல்பட வேண்டிய நிலைமை உள்ளது. மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு என வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மக்கள் மீது சுமைகளை ஏற்றி அவர்களை ஏமாளிகளாக ஆக்கி வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் உண்மை. நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ஜி.கே. வாசன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் கட்சிக்கான வளர்ச்சி கோட்பாடுகள் குறித்து நான் சிந்திக்க முடியுமே தவிர மற்ற கட்சிகளுக்காக, மற்ற கட்சிகளின் சந்தோஷத்திற்காக தனது கட்சியின் கோட்பாடுகளை கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் கொள்கைகளை பார்க்கும் பொழுது அவர் திமுகவிற்கும் பி டீம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் பி டீம் இல்லை. தனது கட்சி கொள்கைகளை வளர்க்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் செயல்படுவதாக தெரிகிறது என்று தெரிவித்தார். கூட்டணியில் பங்கு என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு ஜி.கே. வாசன், முதலில் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை எழுப்பியது மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள். இந்த கருத்தில் தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகளுக்கு உடன்பாடு உண்டு என்று தெரிவித்தார். கவலைப்படாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வேதனையும் வருத்தத்தையும் கிடைக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை முறையே நிறைவேற்றாத அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றி அவர்களை ஏமாளியாக்கி வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் உண்மை நிலை. நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது 1999ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது எடுத்து வைத்த உரத்த குரல். அந்த குரல் அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகளுக்கு இதில் ஒத்த கருத்து என்பதிலே மாற்று கருத்து முடியாது.